ஹலோ மக்களே 627வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ட்ரெஸ் ரோஸாக வந்து கப்பல படையெடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரீடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் களத்துல இறங்குறான். களத்துல இறங்குனது மட்டும் இல்லாம சீசரை வந்து கடத்திட்டு போய்க்கிட்டே இருக்கான். உன்னை சீசரை தூக்கிட்டு வரதை கண்டி முகியோரா குரூ களத்துல இறங்குறாங்க. அங்க போனாதான் தெரியுது பிரீடுன்னு ஒருத்தன் வந்து அங்க இருக்க விலங்குகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அவன் சாப்பிட்டு இருக்குது பெட்டோ ஃப்ரூட்டு அப்படின்னு அவன் யாரெல்லாம் லாக் பண்றானோ அவங்க எல்லாத்தையும் அவங்க பெட்டு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். அவன் கடைசியில முகியோரா, லூஃபி, ட்ரஃபலகர்லா, சோப்பர் எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு வச்சுட்டான். இனிமேல் ஆட்டத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அசந்த நேரத்துல லூஃபி கழுத்துலையும் ட்ரஃபலகர்லாம் கழுத்துலையும் அதை போட்டு விட்டான். சோப்பரை கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸே அடிக்கலான்னு வைக்கிறான். பார்த்தா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் ஃப்ரெண்ட்ஸ் பறந்து போங்கடான்னு சொல்றான் சோப்பர். சடனா சோப்பரோட அட்டாக்கே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பிரீடு. டேய் என்னோட மெயின் டார்கெட்டே நீங்க ரெண்டு பேர் தான்டா, எனக்கு நீங்க தான்டா முக்கியம்னு சொல்றான் பிரீடு. அப்படியே இந்த வேங்கியோன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வாரான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா லூஃபி அட்டாக்கே ட்ரஃபலகர் லாக் அட்டாக்கே வந்து அவன் கையாலே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமேல் என்னோட அடிமைகள்டா நீ, உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த விலங்குலாலே எதுவுமே பண்ண முடியல. அவன் என்னெல்லாம் செய்ய சொல்றானோ அதெல்லாம் அவன் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கான். இதாண்டா பெட்டா ஃப்ரூட்டோட பவர், எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி என்னன்னு பார்த்தா அந்த சீலோ ஒரு மாதிரி டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. இனிமேல் என்னோட அடிமைகடா நீங்க, இனிமேல் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரம்பிள் பால் முடிஞ்ச உடனே வந்து சோப்பர் சடனா சின்னதாயிட்டான். சின்னதானே டே நீ நல்லா கியூட்டா இருக்கடா, இனிமேல் என்னோட விளையாட்டு பொம்மைடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரை வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்கான். உனக்கு அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் வச்சிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே சோப்பரை தொடாதடான்னு சொல்லிட்டு லூஃபியோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட நான் லாக்கப் பண்ண போறேன்டா, சி பிரசன் சொன்ன இவங்க கையில தூக்கி போடுங்கடான்னு சொல்லிட்டு பெட்டா ஃப்ரூட்டுக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்ன உடனே இவங்க கையில சி பிரசன் ஸ்டோனை தூக்கி போட போறாங்க. இந்த உலகத்தை இனிமேல் ஏன் கண்ட்ரோல் கொண்டு வர போறேன்டா, இனிமேல் இவனுக்கு ஏன் ஆளுன்னு சொல்லிட்டு அவனுங்களை தூக்கி ஜெயிலையும் தூக்கி அடைக்கிறான். அடைச்சது மட்டும் இல்லாம சி பிரசன் ஸ்டோனை வர போட்டு விட்டான். டேய் நீங்கள் இதுல மாட்டிக்கிட்டீங்களாடா கோமாளிகளான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. சீசர் அங்கதான் உட்காந்துருக்கான். டேய் சீசர் நீ எங்கடா எங்கன்னு சொல்லிட்டு டேய் எல்லாரும் என்னடா எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன்டா மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை மாடா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் கேட்கறான். ஆமாடா நீ ஒரு பெட்டு மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சீசர் ஆரம்பிக்க, ஆமாடா அவன் பெட்டா ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கான், அதனால அவன் நினைச்சிருந்தோம்னா எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்து ஒபே பண்ண வைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இவனும் டொஃப்ளமிங்கோ அசோசியேஷன்ல ஒருத்தனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவன் மட்டும் டொஃப்ளமிங்கத்தோட ஆளா இருந்தாம்னா நான் எதுக்குடா இப்படி லாக்ல இருக்க போறேன், ஏன் இவன்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்க போறேன், இவன் ஒன்னும் டொஃப்ளமிங்கத்தோட ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்றான். இவன் ஏதோ ட்ரீம் கிங்டம் சொல்லிட்டு எதையோ உருவாக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்றான். ட்ரீம் கிங்டமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தவன் ஆல்ரெடி எல்லா டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். டேய் சீசர் நான் சொல்றது கேள்டா, லை டவுன் பண்ணடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பேசுறது கேட்கலன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த காலரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்ட்டு இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் மூலமா பேசுறான். அவன் குரலை கேட்டோன்னே எல்லாருமே அதுக்கேற்றபடி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரிடா எனக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பெட்டா ஃப்ரூட்டுக்காரன் வந்துட்டான். டே சோப்பரை குடுடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பியை பத்தி நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்றான். சாப்பியான்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா சாப்பின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு லேடிஸ் கெட்டப்ப போட்டு வச்சிருக்கானுங்க. டே நான் சாப்பர்னு சொல்றான் சோப்பரு. என்னன்னு பார்த்தா லூஃபியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ரம்பிள் பால சாப்பிட்ட உடனே அவன் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். டேய் உனக்கு எப்படி, நான் தாண்டா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி யூஸ் பண்றான். சடனா கையை வச்சு மூஞ்சில ஒரு கோடு போட்டு விடுதான். பார்த்தா மூஞ்சில அவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் விழுந்துருச்சு. லூஃபின்னு சொல்றான். சடனா சாட்டையை வச்சு சோப்பரே ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச உடனே சிரிச்சுக்கிட்டு இருந்த லூஃபியோ சடனா சிரிப்பை ஸ்டாப் பண்றான். என்னோட பெட்டு டாடி, நான் சொல்றத மட்டும் தானே நீ செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் சோப்பர் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி ஒரு பக்கம் நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு சோப்பரை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சோப்பரை போட்டு அடி நடிக்கிறான். டே சோப்பரை அடிக்காதடா, அவன் என்னோட ஃப்ரெண்டுடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னது ஃப்ரெண்டா, அந்த வார்த்தையை மட்டும் என் கண்ணு முன்னாடி சொல்லாதடா, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்குமே நான் நம்பவே மாட்டேன்டா, அது ஒரு வேஸ்டான வார்த்தை. எனக்கு எப்பவுமே லாயலான ஃபாலோவர்ஸ் தான்டா தேவை, நீங்க எல்லாம் எனக்கு வேலை பாக்குறீங்க அவ்வளவுதான், நீங்க இனிமேல் என்னோட சப்பார்டினேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அந்த வேலையை மட்டும் தான் நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான பேச்சையும் பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட பெட்டுங்கடா நீங்கன்னு சொல்றாங்க. ஆனா லூஃபியோ கோவத்துல உட்காந்துருக்கான் ஒரு பக்கம். பேசிக்கிட்டே இருக்கிறதுல டேய் சீசர் நீ இனிமேல் எனக்கு தாண்டா அடி பண்ணி சொல்றான். எனக்காண்டி நீ இந்த மாதிரி உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஸ்மைல் ப்ராடக்ட் அவன் கையில வச்சிருக்கான். இது எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு இப்படி இது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் அண்டர் கிரவுண்ட்ல கனெக்ஷன் வச்சிருக்கேன்டா, அங்க இருந்தா எனக்கு இது கிடைச்சிச்சு. மேன்மேட் டெவில் ஃப்ரூட் தானே, இது ஒரு ஜோன் டைப், இது எனக்கு தேவைன்னு சொல்றான். ஹியூமன்ஸ் நான் அனிமல்ஸா மாத்தணும், இது எல்லாமே என்னோட கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுவுமே இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். டேய் நான் வந்து விலங்குகள் மட்டுமே இருக்க மாதிரி ஒரு கிங்டத்தை உருவாக்க போறேன், அதை கொண்டு இந்த உலகத்தையே கான்கரர் பண்ண போறேன்டா, என்னோட கண்ட்ரோலுக்கு வரப்போதுன்னு சொல்றான். அதுதான் என்னோட ட்ரீம் கிங்டம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் வாய மூடுறா, உனக்கு எவனும் ஃபாலோ பண்ண போறதில்ல, அதையும் நான் விட போறதில்லன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசுறேன், நான் பெட்டா ஃப்ரூட்டை சாப்பிட்டு
சாப்பிட்டுருக்கேன்டா உங்களெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொல்றான் அவன். டேய் ஹியூமன் நான் பேசுறத கேளுன்னு சொல்லிட்டு லூஃபியை ரப்பர் மாதிரி வெளியே இழுக்கிறான். நான் சொன்னது மட்டும் தான் செய்யணும், வாயை மூடிட்டு செய்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பைரட்டு, எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், எவனுக்கு நான் ஆர்டர் கொடுக்க மாட்டேன், பைரட்ஸ் என்னைக்குமே ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி சுத்தலான்னு சொல்றான். சொன்ன உடனே இந்த சீல் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஹியூமன்ஸ்ல ரொம்ப வெறுக்கிறவன் நீ தாண்டா, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவனை விட்டு வச்சு என்னோட அடிமையை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ இப்ப சாவுன்னு சொல்லிட்டு சடனா ஒரு சொடக்கத்துக்கு போட்டு விடுதான். சொடக்க போட்டு அடுத்த செகண்ட் இவனோட கூண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது. கையில இருக்க சி பிரிசன் ஸ்டோன் எல்லாமே உடஞ்சு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. எங்கடா இருக்குன்னு சொல்லி லூஃபி கட்டிட்டு இருக்கான். இதாண்டா பெட்டப்பட்ட ஃப்ரூட்டோட பவர் நான் இப்ப பார்க்க போறேன். டேய் ட்ரஃபலகர்லா என்னோட ஆர்டரை கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முகிவராவ கொல்லுன்னு சொல்றான். கொல்லுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் சடனா ட்ரஃபலகர் லாவோட பேண்டையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபியும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டெவில் ஃபுட் பவரை யூஸ் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபடி சண்டை போட்டு சாவங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷோ டைம் ஸ்டார்ட்னு சொல்றாங்க. லூஃபியும் ட்ரஃபலகர்லாவும் சண்டைக்கு தயாரா நிக்கிறாங்க. அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாம நின்னுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி லான்னு சொல்லிட்டு சோப்பரும் செதறி பார்த்துக்கிட்டு இருக்கான். நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பிரீடு. டே டிராஃபிக் நீ மன்னிச்சிரு, என் பாடி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து லாவ் அடிக்கிறான். ரெண்டு பேரும் ஈக்குவலா கையை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டு ஒரு பவர் அல்டிமேட்டா இருக்கு. ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ஆனா லூஃபியோ ட்ரஃபலகர்லாவோ அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்துல நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டு ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்கும் மாசா காட்டுது. ஒருத்தன் அடிக்கிறான். என் பாடி என்னால மூவ் பண்ணாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஈக்குவலா பாஞ்சு பறந்து வந்துகிட்டே இருக்கான். உன் கூட எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கிறான். ஆனா ரெண்டு பேரும் ஜெட் மாதிரி பறந்து போறானுங்க. ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுல பின்னாடி ட்ரஃபலகர்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான். உங்களை நீங்க அடிச்சு நொறுக்கிங்கன்னு சொல்றான். பார்த்தா மேல ஒரு ஷோர்ட் டைம் மாதிரி ஒண்ணு நின்னுக்கிட்டு இருந்தான். அதை உடஞ்சு கீழே வந்து விழுந்துட்டானுங்க அவனுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சீசரங்கிறது தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட பவரை இன்னும் நீ புரிஞ்சுக்கிடவே இல்லடா, நீங்க எங்க போனாலும் உங்க போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷோர்ட் டைம் முடிதவரை எங்கடா போற சீசர்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க லூஃபியோ லாவோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சீலோ அவங்களதான் பாத்துக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் அடிபட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. சடனா அது வந்து உள்ள வந்து விழுது. அது வந்து அடிபட்டு கீழே விழுது. என்னடா நீ எந்த உள்ள வந்த அந்த சாட்டையில அடி வாங்க போறேன்னு சொல்லிட்டு பிரீடு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா வந்து நடுவில் வந்து நின்றுட்டு இருக்கு. அவன் அடின்னு அடிக்கிறான். ஆனா விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காது. எனக்கு அகைன்ஸ்டாவாடா நீ பேசுறன்னு சொல்லிட்டு அந்த பிரீடு கேட்டுக்கிட்டு இருக்கான். சாட்டையை வச்சு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அவங்கள அடிக்காதீங்க சொல்லிட்டு. ஆனா அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். டே அடிக்காதடான்னு சொல்லிட்டு சோப்பரோ அழுதுகிட்டே இருக்கான். டே டூகாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறான். ஆனா பிரீடோ வந்து கோவத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமான்னு சொல்லுது டூகாங்கும். இது ஆசைப்பட்டுனா நான் இதை ஸ்டாப் பண்றேன்டா முகிவரா லா, இந்த சண்டே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பிரீடு. என்னோட பாடி இப்ப ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டூகாங்கோ என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீ இதை பண்ணு சொல்றான் பிரீடு. நீ அடிச்சா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டேத்திக்கு அவன் கையில கொடுக்குறான். அந்த ரெண்டு பேரும் நீ கொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். கண்ட்ரோல் பண்றான். நக்கலா வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். லூஃபியும் ட்ரஃபலகர்லாவையும் பார்த்துட்டு அது அப்படியே அழ ஆரம்பிச்சிருச்சு. டே சீல் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ அடின்னு சொல்றான் லூஃபி. 6 ரவுண்டு ஹாக்கி யூஸ் பண்ணி அடிச்சு பறக்க கொடுத்தது. லூஃபி ரெண்டு பேரையும் அடிச்சு ஏர்லயே பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே அடிக்குது. ரெண்டு பேரும் சதுரதாங்க. டே என்னோட ஆர்டரை டிசோபே பண்ணா இதாண்டா நடக்கும், இதை நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்லிட்டு பிரீடு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொன்னேன், உன்னோட லோவர் பாடியை யூஸ் பண்ணி சண்டை போட சொன்னோம்லடா, அதை யூஸ் பண்ணி நீ சண்டை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அதே மாதிரி நீ நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாடா, நீ வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ஜெட்டு வேகத்துல வந்து ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சடியில லூஃபியும் ட்ரஃபலகர்லாவும் ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள போய் விழுறாங்க. ரெண்டு பேருமே நீச்சல் அடிக்க முடியாது. ரெண்டு பேருமே டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ். டூகாங்கோ கத்தி அழுதுகிட்டு இருக்கு. அதோட முடியாது. சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை மறங்க. See you bye.